ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி சுவையான பைனாப்பிள் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நல்ல பழுத்த பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த பைனாப்பிளை நம்ம சின்னதாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பைனாப்பிளை இந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இந்த பைனாப்பிளை வேக வைக்கிறப்பவே கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்க்கலாம். நான் மஞ்சளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூளை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் குறைவாக தேவைப்பட்டால் குறைவாக மஞ்சத்தூள் சேருங்க, இன்னும் கொஞ்சம் வெண்மையாக கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். இந்த மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய்த்தூளை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பைனாப்பிள் வெந்து கொண்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 15 நிமிடங்கள் இதை மூடி வைத்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 15 நிமிடங்கள் தாண்டிய பிறகு மூடியை எடுத்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய தண்ணீர் வற்றி போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்து அதை வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் சேர்க்கலாம். நான் அரை மூடி தேங்காய் இதில் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயோட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவில் நம்ம வெந்துட்டு இருக்கக்கூடிய பைனாப்பிளில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி போகிற வரைக்கும் நல்லா அதை வேக வைங்க. தண்ணி நல்லா வற்றி போனதும் கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணலாம். தயிரோட புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கூட அதில் தயிர் சேர்த்துருக்கேன். பைனாப்பிளில் புளிப்பு அதிகமாக இருந்தால் தயிர் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து விடுங்க. புளிப்பு அதிகம் இருக்கக்கூடிய தயிராக இருந்து பைனாப்பிள்ளையும் அதிக புளிப்பு இருந்ததுன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் சர்க்கரை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் பொழுது அந்த புளிப்பு உங்களுக்கு கம்மியாகும். தயிர் விட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போது பைனாப்பிள் பச்சடி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு காய்ந்த வற்றலையும் போடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம பைனாப்பிள் பச்சடியில் விட்டு நல்லா கலக்கி விடுத்தோம்னா சுவையான பைனாப்பிள் பச்சடி ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். மதிய நேரத்தில் சோறு கூட வைத்து சாப்பிட அவ்வளவு ருசியாக இருக்கும். நீங்கள் ஒன்று செய்து சாப்பிட்டு பாருங்கள்.